கும்பராசி சதய நட்சத்திரம். பார்பர் ஷாப் ஓப்பன் பண்ணலாமா அண்ணா? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துருச்சு. இப்ப பார்பர் ஷாப் அப்படின்னு வரும்போது இங்க ராசிய வச்சு நம்ம பார்க்கும்போது இங்க ராசிக்கு உங்களுக்கு 10ஆம் வீடு செவ்வாயோட காரகமா வருது. அப்ப செவ்வாயோட காரகம் அப்படின்னு வரும்போது இந்த பார்பர் ஷாப் ஃபர்ஸ்ட் செட் ஆகாது. இத நினைவுல வச்சுக்கோங்க. 2வது உங்களோட ஜனன ஜாதத்துல ஒரு வேள உங்களுக்கு சுக்கிரன் வலுவா ஆட்சியோ, உச்சமோ பெற்று இருந்தார் அப்படின்னா, சிலருக்கு இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அப்போ உங்க ஜனன ஜாதத்த ஒருக்கா டபுள் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட லக்கணத்துக்கு 10க்குரியவர் யாரு? அந்த 10ஆம் இடம் எப்படி இருக்குன்றத பொறுத்தும் சிலருக்கு இந்த ஐடியாஸ் வரும். ஏன்னா காமனா நம்ம ஜனன ஜாதகம் ஒரு மாரியா தொழில் ஸ்தானத்த தீர்மானிக்கும். ராசி ஒரு மாரியா தொழில் ஸ்தானத்த தீர்மானிக்கும். ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடம் செவ்வாயோட காரகம். அப்ப செவ்வாயோட வீடா வரும்போது உங்களுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டாரு. அதுவே இந்த தொழில் ஸ்தானத்த ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்த இந்த சுக்கிரன் 7ஆம் பார்வையா பார்க்கும்போது சில வாய்ப்புகள் உண்டு. இது உங்க ஜனன ஜாதகம் தான் தீர்மானிக்கும். அப்ப ராசியை வச்சு ஒரு கூற்றுக்குள்ள வர முடியாது. இங்க ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமான்ற ஒரு கேள்விக்கு இந்த ராசியை வச்சு நீங்க முடிவு எடுக்காதீங்கன்றதான் என்னைய பொறுத்தவரைக்கும். உங்க ஜனன ஜாதத்தை ஒருக்க ஃபர்ஸ்ட் டபுள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி உங்க ஜாதகத்துல சுக்கிரன் வலுப்பெற்று நிக்கிறாரு. அப்ப உங்களோட தொழில் ஸ்தானத்தை சுக்கிரன் 7ஆம் பார்வையா பார்க்கறாரு அப்படின்னா இவங்களுக்குலாம் இந்த ஃபேஷன் அழகு சார்ந்த விஷயங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க ஓப்பன் பண்ணலாம். ஒருவேளை நான் சொல்ற மாதிரி இல்ல அப்படின்னா நீங்க இதை அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த கட்ட வேற வேலைகள் அடுத்த முயற்சிகளை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவசரப்பட்டு காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க லாஸ் ஆக வேண்டாம் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?